அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் மில்லியன் டாலர். நம்ம இப்போது இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான வெஜிடபிள் சூப் எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம 10 நிமிஷத்தில் சூப்பராக செஞ்சிடலாங்க. இது சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது இன்ஸ்டன்ட் சூப்புங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். நான் இந்த ரெசிபிக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. கடலெண்ணெய் ஹீட்டான உடனே 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு நான் இதெல்லாம் சேர்க்குறேன். இதை எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேங்க. நீங்கள் சின்ன துண்டு பட்டை இருந்தாலும் தாளிச்சிக்கலாம். நான் பட்டை எல்லாம் சேர்க்கலாங்க. இது ஒரு சிம்பிளான சூப்பு தாங்க. அதோடு இப்போ நான் கொஞ்சமாக இதில் கருவேப்பிலை இதில் சேர்க்குறேன். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தக்காளியும் ஒரு பாதி கேரட்டும் நல்லா கட் பண்ணிவிட்டு நான் இதில் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்குறேங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்காக சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், அதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதில் சேர்க்குறேங்க. எல்லா மசாலாவையும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த எண்ணெயிலே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இதில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு திருப்பி ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. 6லேருந்து 7 நிமிஷம் வரையும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வெஜ் சூப் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நம்ம ஒயிட் ரைஸுக்கு எந்த குழம்பும் இல்லைன்னா கூட ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இந்த வெஜ் சூப்பை சூப்பராக ரெடி பண்ணிடலாங்க. ரசம் மாதிரியே இந்த ஒயிட் ரைஸுக்கு இந்த சூப் சூப்பராக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் மில்லியன் டாலர் வீடியோஸை பார்க்கல, புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் மில்லியன் டாலருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ சூப் நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. 6லேருந்து 7 நிமிஷம் வரையும் நல்லா கொதிக்கட்டும். மசாலா வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த வெஜ் சூப் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போது வெஜ் சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு சின்ன பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். Thanks for watching and thanks for your support.